நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன? நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? என்ன லெவல்ஸ் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம கிளியரா அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டே டைம் ஃப்ரேம்ல வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த பிரேக் டவுன் வந்து ட்ரெண்டுக்கு சாதகமா நடந்திருந்தாலும், பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் டவுன் நடந்த பிறகு ஒரு இன்டெசிஷன் மூவா இருக்கு. அதாவது கேண்டில் வந்து ஒரு இன்டெசிஷனான கேண்டிலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு பாசிபிலிட்டீஸ் ஆஃப் கரெக்ஷனா இருக்கலாம் அப்படின்றதையும், ஒருவேளை இந்த கரெக்ஷன் வந்து டே டைம் ஃப்ரேம் முடியிறப்போ ஒரு ஃபெயில்டா இருந்தால் எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ என்ன கன்டினியூவா ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கிளியரா உங்களுக்கு புரியும். ஸோ டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து கரெக்ஷன் போயிட்டு இருந்தது. அகைன் மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிருக்குங்க. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிரைஸ் ஆக்ஷன் கிராக் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இட்ஸ் அ கிளியர்லி ஃபெயில்ட் ஆயிருக்கு பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த ஃபெயில்டுக்கு எங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் பிரைஸ் ஆக்ஷன் ஹைக்கு ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ நடக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு பிரேக் அவுட் நடந்த இன்னைக்கு நடந்த டேக் கேண்டில் ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபெயில்டுக்கான ஒரு பாசிபிலிட்டீஸ். அப் மூவ் போகணும்னா, இந்த புல் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த கேண்டிலோட ஹைக்கு மேல மார்க்கெட் இன்ட்ராடே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, இட் வில் கோ அப் டூ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் திஸ் பிரைஸ் ஆக்ஷன் ஹை. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன் நடந்தது. இட்ஸ் அ ஃபெயில்டு பேட்டர்ன குடுத்திருக்கு. இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் இதுவரைக்கும் போகணும். போகணும் அப்டின்னா, இன்னைக்கு நடந்த இந்த புல்லிஷ் கேண்டில், கேண்டிலோட ஹைக்கு மேல நாளைக்கு இன்ட்ராடே மூவ் வந்து சஸ்டெயின் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் அப் டூ 24,500 பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஷோ பண்ணுது இப்போதைக்கான டே டைம் ஃப்ரேம்க்கான அனாலிசிஸ். ஸோ இப்போ இந்த டே கேண்டில் ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலனா என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? அப்படிங்கிறதையும் நம்ம இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆனாலும் பிரைஸ் ஆக்ஷன் புல் பேக் ஆகுமே தவிர ட்ரெண்ட் சேஞ்ச் கிடையாது. இன்னமும் மார்க்கெட் வந்து டவுன் மூவ்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன கரெக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா நடக்கணும்னு கட்டாயம் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஒருவேளை இந்த ஃபெயில்டுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அப் மூவ் நடக்கல அப்படின்னா, அகைன் மார்க்கெட் ஃபால் அப் டூ 22,200க்கு வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் இந்த ஃபெயில்டுக்கு போனாலும், மறுபடியும் அங்கருந்து ஃபால்க்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ இந்த ஏரியா ரீச் ஆனா நம்ம அதுக்கு பிறகு என்ன நடக்க சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் டவுன் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. இந்த ஃபெயில்டுக்கு இன்னைக்கு நடந்த புல்லிஷ் கேண்டில் ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு இன்ட்ராடேல அப்படின்னா, இட் வில் கோ அப் டூ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் 24,500க்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து டே டைம் ஃப்ரேம். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் நான் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நீங்க எதாவது ஃபாலோ பண்ணாலும், அதையும் நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் 30 மினிட்ஸ்ல பொறுத்தவரைக்கும், மார்க்கெட் வந்து இன்னைக்கே நல்ல ஒரு புல் மூவ் குடுத்திருந்தது. நான் நேத்து வீடியோலயும் சொல்லியிருந்தேன். பிரைஸ் ஆக்ஷன் வந்து கிராக் ஆயிருக்கிறனால பாசிபிலிட்டி ஆஃப் கரெக்ஷன் மூவ்க்கு தான் நெறைய சான்சஸ் இருக்குன்னு என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து கிராக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் நேத்தே சொல்லியிருந்தேன். ஸோ கிராக் ஆயிருந்தாலும், இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா, நமக்கு பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கேப் ஃபில்லிங் இருக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்த்திருந்தேன். ஸோ கேப் ஃபில்லிங்க்கு போகல. பட் இந்த டே ஹை கேண்டில் கிட்டயே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிவர்சல்ல குடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷன் லோ வரைக்கும் வந்துட்டு நல்ல ஒரு புல் மூவ். ஸோ இதுதான் பிரைஸ் ஆக்ஷனோட வேவ் ஸ்ட்ரக்சர். இப்போ மார்க்கெட்டோட வேவ் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கு. இது இன்ட்ராடே டைம் ஃப்ரேம். ஓகே. ஸோ இப்போ இந்த டைம் ஃப்ரேமையும், டே டைம் ஃப்ரேமையும் மேட்ச் பண்ணி நாம வந்து அனலைஸ் பண்ணலாம். அதாவது டே ஹை இது. சரிங்களா? ஸோ டே கேண்டலோட புல்லிஷ் கேண்டில் ஹை இது. இப்ப இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திருப்பீங்க. நான் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் ஹை. இந்த ஹை ரொம்ப முக்கியம். டே ஹை. எந்தெந்த லெவல்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஹை ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஹையும் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ஒரு கேப் வந்து ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸா தான் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் சொல்றேன்.
ஸோ இந்த ஹை ரொம்ப முக்கியம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சாரி அதே போல பார்த்தீங்கன்னா 23,620 இந்த லெவல் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப மார்க்கெட்ட வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இன்னொன்னு டே லோ. இந்த லெவலையும் நம்ம ஏன்னா இங்கேயும் மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் குடுத்து மேல போயிருக்கு. இந்த லெவலும் முக்கியம். ஸோ இப்ப மார்க்கெட்ட வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம முக்கியமான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் வந்து டிரா பண்ணியிருக்கேன். ஸோ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் ஃபெயில்டுக்கு ரெடியா இருக்கு. அந்த ஃபெயில்டுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த மார்க்கெட் டே ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகணும். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் இந்த டே ஹைக்கு மேல பிரேக் அவுட் ஓப்பனிங்லயே நடந்தாலும் சரி, அதன் பிறகு ரன்னிங்ல வந்து பிரேக் அவுட் நடந்தாலும் சரி, ஸோ சஸ்டெயின் ஆச்சு ஃபெயில்ட் ஆகாம இருக்குன்னா, நமக்கு நெக்ஸ்ட் மூவ் அப் மூவ் பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் போகலான்னா 24,000 ஓகேங்களா? 24,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 24,200 அதன் பிறகு 24,000 400. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நாம எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான லெவல் 23,800க்கு மேல நாளைக்கு ஒருவேள மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்து சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 24,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்த ரேஞ்ச் மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, அடுத்தடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு ரீச் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம 24,000 எதிர்பார்க்கலாம். 23,800க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ட்ராடே வியூ மட்டும் பார்ப்போம். ஸோ சஸ்டெயின் ஆனால் நம்ம சொல்ற ஒரு விஷயம் சஸ்டெயின் ஆனால் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒருவேள டே ஹை இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கல அல்லது எப்படி சொல்றது? பிரேக் அவுட் நடக்காம கேப் அப் ஆயி ஹைய ரிஜெக்ட் பண்ணுது. இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி இங்க ஒரு கேப் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதே போல டே ஹையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் ஆயி ரெட் பாரா க்ளோஸ் வைக்கிது. பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆகுதான்னு வாட்ச் பண்ணணும். ஸோ அப்படி நடந்தது அப்படின்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 23,430. ஓகே. ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த ஜோன். 23,800க்கு மேல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிட்டு, பிரைஸ் ஆக்ஷன் ஒருவேளை இந்த ஜோனுக்கு கீழயே சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆயிட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா, நம்ம அடுத்த ஜோனா மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆக சான்சஸ் இருக்கு. அதுவும் 23,430 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒருவேளை இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆனா என்னங்கிறத அதன் பிறகு பார்ப்போம். மறுபடியும் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, பாசிபிலிட்டி ஆஃப் டவுன் எகைன் வந்து மார்க்கெட் வந்து டே ஃபெயில்டுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. மறுபடியும் மார்க்கெட் வந்து டவுன் ஆக தான் சான்சஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் டே ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆனா 24,000 வரைக்கும் போறதுக்கும், ரிஜெக்ட் ஆனா 23,420 வரதுக்கும் பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் அப்படிங்கிறது பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆகணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ மார்க்கெட் வந்து டே ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆனாலோ, ரிஜெக்ட் ஆனாலோ என்னங்கிறது பார்த்தாச்சு. ஒருவேளை மார்க்கெட் இன் பிட்வீன்லயே ஓப்பன் ஆகுதுன்னா, 23,620ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்ல மார்க்கெட் வந்து என்ன நடக்க சான்சஸ் இருக்குன்னா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் நடக்கணும்னா, பிரைஸ் ஆக்ஷன் இதுக்கு மேல பிரேக் அவுட் நடக்கணும். அப்படி நடந்தா 24,000 வரைக்கும் போகலாம். அதாவது 23,620ல வந்து ரீச் பண்ண பிறகு ஒரு ரீச் ஆச்சுன்னா, இங்க பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு இந்த மாரி நடந்து பிரேக் அவுட் நடந்ததுன்னா, நம்ம 24,000 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அத மாரி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ, நெக்ஸ்ட் பாசிபிலிட்டீஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 23,620ல ஒருவேள பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு பிரேக் அவுட் நடக்காம, பிரேக் டவுன் நடந்தாலும் மார்க்கெட் வந்து 23,430 வரைக்கும் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, இதான் நாளைக்கான வியூஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் கிளியரா இன்னொரு டைம் சொல்லிர்றேன். 23,620க்கு கீழ பிரேக் டவுன் நடந்தா 23,430. ஒருவேளை பிரைஸ் ஆக்ஷன் 23,620க்கு மேல பிரேக் அவுட் நடந்ததுன்னா, 24,000 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹை ரிஜெக்ட் ஆச்சுன்னா, பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆன பிறகு மார்க்கெட் 23,430 வரைக்கும் வரலாம். அதே போல மார்க்கெட் ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுனாலும், மார்க்கெட் 24,000 வரைக்கும் போக பாசிபிலிட்டி இருக்கு. இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா, பாசிபிலிட்டி ஆஃப் டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்ட் ஆகுறதுக்கு
ஃபெயில்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதாவது ஃபெயில்டுக்கு நம்ம பிரைஸ் ஆக்ஷன் ஹைக்கு போகும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அந்த மாரி போகாம அகைன் மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா, மறுபடியும் டவுன் மூவ் குடுக்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஜோன் டே டைம் ஃப்ரேம் சாதகமா இந்த லெவலுக்கு கீழ ஒருவேள மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கு அப்டின்னா, ஸோ நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த லோ ரிஜெக்ட் ஆச்சுனாலும் மார்க்கெட் மறுபடியும் புல் பேக் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இதான் நாளைக்கான லெவல்ஸ். ஸோ எந்தெந்த லெவல்ஸ்ல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது அனைத்துமே பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் தான். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் நாளைக்கு ஒருவேளை இந்த இடத்துல ஏதாவது மாறுபாடு வேறுபட்டிருந்தால் அதுக்கு தகுந்த மாரி வியூஸும் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ டே ஹை, டே லோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதேபோல 620 அதாவது 23,620ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் டவுன் மூவ் குடுக்கறதுக்கு ரெடி ஆகுதா? அப் மூவ் குடுக்க ரெடி ஆகுதாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாரி நாம முடிவெடுக்கலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.